பணத்துக்காக செல்வத்துக்காக ஒரு கடவுளை கும்பிடுறோம் 2000 வருஷமா அப்படின்னா அது இந்தியன் தான். இதுவரைக்கும் மனிதர்கள் அதிகமாக கொல்லப்பட்டது போரில் அல்ல, மத பிரச்சனைகள். அதாவது கடவுள் இல்லை என்கிறது உங்களுக்கு புரிஞ்சால் மட்டும்தான் நீங்க எல்லோரும் சமம். நான் கடவுளை கும்பிடுறேன், கடவுள் மேல எனக்கு பக்தி இருக்கு, மற்றதெல்லாம் தப்பு, மற்ற மனுஷன் நீ எப்படிதான் இருக்கணும்ப்பா, அதுக்கு என்ன செய்ய முடியும்? சினிமால தான் எனக்கு பெண்கள் எல்லாம் காட்டி இப்படிதான்டா பெண்ணே சின்ன ஒரு ஐடியா கொடுத்துட்டான்ல, அப்புறம் பார்த்தாதான் பல பெண்கள் பூதம் பேய் மோசம். புரியுதுங்களா? அதாவது ஆண்களை போலவே பெண்களும் அப்படிங்கிறது நமக்கு கத்துக் கொடுக்கல. காமம் காதலா எப்போ மாற்றப்படுது, அது ஏன் அப்படி பொய் சொல்லப்படுது? ஆனா அது உள்ள போனா வேற வேலையே இல்லை. அது திடீர்னு அது டக்குன்னு 1 மாசத்துல முடிஞ்ச உடனே அந்த பொண்ணும் அந்த பையனும் நமக்கு பிடிக்கல. புரட்சிகரமான படங்கள் எடுத்துட்டு நீங்க ஏன் வேற மாதிரி ஒரு படங்களும் அந்த மாதிரி ஜானரும் ஏன் சார் போறீங்க? இல்ல, நீங்க அதை நல்லா ஓப்பனா தெளிவா சொல்லலாம். அந்த மாதிரி ஜேனரு அப்படி இப்படின்றீங்க, உங்களுக்கே சொல்ல முடியாத ஒரு இது. அதாவது நீங்க சொல்றது நான் செக்ஸ் சம்பந்தமான படங்களை எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான். நான் சின்ன வயதுல ராமுன்னு ஒரு படத்துக்கு போறேன். ராமுன்னு படத்துக்கு போனா அதுல ஊமை கதாநாயகன் பையன், எங்க வயசு ஹீரோன்றதுனால சின்ன பையன் அப்படிங்கிறதுனால அந்த படத்துக்கு போறோம். போனா அந்த பையன் ஊமை, அவங்க அப்பா எங்கெங்கயோ கூட்டின்னு போறாரு, அந்த ஊமைக்கு வாய் வரல. அப்போ ஒரு கிருஷ்ணன் கோயிலுக்கு கூப்பிட்டு வர்றாரு மதுரையில். அப்போ அந்த அவர் கூப்பிட்டு வரும்போது அங்கே இருக்கிற பூஜாரி கிருஷ்ணனை வச்சு ஒரு பெரிய பாட்டு பாடிக்கிட்டு இருக்கார். கேட்டதை கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, அவன் ஊமைகளை பேச வைக்கும் பிருந்தாவனம், குருடர்களை பார்க்க வைக்கும் பிருந்தாவனம், முடவர்களை நடக்க வைக்கும் பிருந்தாவனம், கேட்பவர்க்கு கேட்டதையெல்லாம் கொடுப்போம் பிருந்தாவனம் பாடுறா. அந்த பையனுக்கு பேச்சு வந்துடுது, அந்த ராமு ஹீரோக்கு பேசுறான். அடாடா அப்படின்ட்டு எனக்கு ஒரு பெரிய மைண்டு பயங்கரமா வேலை செய்யும். என்னன்னா கிளாஸ்ல எனக்கு பக்கத்துல என்னோட கிளாஸ்மேட் என் ஃப்ரெண்டு பெருமாள் உக்காந்துப்போம். அவனுக்கு ஒரு கால் வராது. அப்போ நான் நினைக்கிறேன், மறுநாள் கிளாஸ் போயிட்டு பெருமாள் பயமே கிடையாது, இன்னைக்கு நம்ம அந்த பிருந்தாவனம் கோயிலுக்கு போறோம், அங்க ஒரு ஆள் பாடிட்டு இருப்பான், நாமளும் கூட சேர்ந்து பாடுறோம், உனக்கு கால் வருது. படத்தை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இப்போ இது ஆத்தென்டிக்கா இல்லைன்னா இப்படி ஒரு வரி எழுதணும். ஒரு குழந்தை எனக்கு என்னங்க தெரியும், நீங்க சினிமா வியாபாரத்துக்காக அந்த நேரத்துக்காக எடுப்பீங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அப்போ நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, நான் ஏன் இவ்வளோ இந்த மாதிரி படங்களை எடுத்துட்டு இருக்கேன். அப்போ எங்க வாத்தியார் அதை விளக்கறடே, அது சினிமாடா. பிருந்தாவனம் கோயில் இருக்கா இல்லையா? இருக்குடா. இருந்தா அப்ப அது ஏன் பாடணும் சார்? நீங்க பெண்ணும் ஒரு வாட்டி அந்த படம் பாருங்க. இந்த மாதிரிலாம் வாதாடுறேன். அப்புறம் பிற்காலத்துல யோசிக்கிறேன், அப்படி சினிமாவில் சொல்லப்பட்ட பல விஷயங்களை நான் உண்மை என்று நம்பிட்டு அப்படியே என் வாழ்க்கையும் அதே மாதிரி அமைக்கிறேன், பார்க்கிறேன். அப்ப இப்ப இப்படி பொய்களை இதை ஏன் சொல்ல வரேன்னா, உண்மைகளையே பேசல இந்த சினிமா, வெறும் பொய்களை அதாவது இஷ்டத்துக்கு வளர்க்குது. இப்போ நான் வளர்ந்து பெரிய ஆளாகும்போது அதே சினிமா என் கையில் வரும்போது, இல்லை எனக்கு அந்த மாதிரி ஒரு தொழில் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த மக்களுக்கு வெறும் உண்மை தான்டா சொல்லணும். புரியுதுங்களா? ஏன்னா நாம பார்த்து ஏமாறுறோம். இந்த சினிமா சொல்றது தான் நான் என் வாழ்க்கையிலேயே கேட்குறேன். ஏன்னா அந்த சினிமாவில் தான் எனக்கு சரோஜா தேவி, தேவிகா, அப்புறம் சாவித்ரி, கேஆர் விஜயா, இந்த மாதிரி பெண்கள் எல்லாம் காட்டி இப்படித்தான் பெண்களே இருப்பாங்க, இப்படியெல்லாம் இருப்பான், இப்படி தாண்டா பெண்ணே, ஒரு சின்ன ஒரு ஐடியா கொடுத்துட்டான்ல. அப்புறம் பார்த்தாதான் பல பெண்கள் பூதம் பேய் அதை விட மோசம். புரியுதுங்களா? அதாவது ஆண்களை போலவே பெண்களும் அப்படிங்கிறது நமக்கு கற்றுக் கொடுக்கல. ரெண்டுமே ஒரே உயிரினம் அப்படிங்கிறத எனக்கு கற்றுக் கொடுக்காம
எனக்கு பொம்பளைன்னா ஒரு தேவதை. எனக்கு சின்ன வயசுல பெண் வந்து கறி இப்படி எடுத்து ஹோட்டலில் சாப்பிட்டா ஷாக்கு. நான் இவ்வளோ அழகாக இருக்கா அந்த பொண்ணு, ஏன் அந்த கறி எடுத்து அப்படி அடாடா. இவ்வளவு மனப்பிறழ்களை ஏற்படுத்தியது இந்த சினிமா இல்லையா? அப்ப நான் ஒரு உண்மை சொல்லணும், அந்த ரெண்டு. அப்ப இந்த இந்தியாவை பற்றி நான் யோசிக்கும் போது ஒரு விஷயம், இந்த இந்தியா அழிஞ்சுகிட்டு இருக்கிறது, முன்னேறாம கிடக்கிறது, ஒரே காரணம் கடவுள். கடவுள் இல்லை என்பது என்னுடைய வாழ்க்கையில எங்க அப்பாவுக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சியால் எனக்கு புரியுது. அது வந்து எனக்கு பெரியாரால் அது வளர்க்குது. ஆஹா, இது உண்மைதான் போலகுது, நாம நினைச்சது நம்ம சும்மா திட்டினே இது உண்மை அப்படின்னு அதை பிடிச்சின்னு அப்புறம் நான் சமூகத்தை பார்த்தா, இது என்னடா இவ்வளவு விழுந்து இவ்வளவு குப்பையில மேலை நாட்டு சமூகம் பிடிக்குது, என் சமூகம் பிடிக்குது. அப்ப இது கடவுள் ஒழிப்பு. ரெண்டாவது, இந்த சமூகம் முன்னேறாம இருக்கிறதுக்கு காதல். இது உண்மையில காதலே கிடையாது, இது வெறும் காமம் தான். புரியுதுங்களா? அப்ப இந்த காமம் அப்படிங்கிறது தவறான வார்த்தைகளால், அதாவது நீங்க சங்ககால பாடல்கள் வரைக்கும் இதை காமம் என்றுதான் அழைக்கிறான். காமுற்றான் தலைவன், காமுற்றாள் தலைவி, இன்னும் காமம் என்கிற வார்த்தை மிக அழகாக நிறைய இடத்துல காதல்ங்கிறத அவங்க பயன்படுத்துவதில்லை. அப்ப இந்த காதல், காமம் வந்து காதலா எப்போ மாற்றப்படுது? அது ஏன் அப்படி பொய் சொல்லப்படுது? ஆனா அது உள்ள போனா வேற வேலையே இல்லை, வேற விஷயமும் இல்லை. அது திடீர்னு அது டக்குன்னு ஒரு மாசத்துல முடிஞ்ச உடனே அந்த பொண்ணும் அந்த பையனும் நமக்கு பிடிக்கல, அவர்களுடைய வேற வேற இதுவா இருக்கு. இந்த இந்தியாவில் தான் அதிகமான பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள். ஏன் வந்து கல்யாணம் பண்ணி காதல் கல்யாணம் பண்ணா கொலை செய்யப்பட்டான் அந்த பையன் அப்படிங்கிறோம் இல்லையா? நீ கூட கௌரவ கொலைகள்னு அதுக்கு ஒரு பேரை வைக்கிறோம். இப்போ எங்க பாரு நீங்க வந்து அந்த சொல்வதெல்லாம் உண்மை இருக்குல்ல, அதுதான் இந்த நாடே. சொல்வதெல்லாம் உண்மை அப்படிங்கிற அங்க போய் உக்காடுறவன் பாவம் இயலாதவன், அவன் போய் அங்க உட்காந்து அவனுக்கு தெரியல யார்கிட்ட பேசுறது, இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு போயிடுச்சு அப்படின்னு. ஆனால் தமிழ்நாட்டில் இந்தியாவில் எல்லா குடும்பங்களும் இந்த பிரச்சனையை அனுபவித்துக் கொண்டு. ஏன் இப்படி? அதற்கு என்ன காரணம்? அது உண்மையா இது பொய்யா அப்படின்னு ஆராய்ந்து நான் மக்களுக்காக எக்கச்சக்கமா, அதாவது அப்புறம் அது மட்டும் இல்லை, இன்னைக்கு அது வெளிப்படையா வெளிச்சத்துக்கு வருது பாருங்க. 90% மக்கள் வந்து காதல் திருமணம் பண்ணவங்க டைவர்ஸ்க்கு போறாங்க. காதல் திருமணம் செய்தவர்கள் 90% ஏங்க டைவர்ஸ் போறாங்க? ஏன் பிடிக்கல? ஏன் சண்டை? ஏன்னா அதை நமக்கு புரிய வைக்கிறதுக்கோ தெரிய வைக்கிறதுக்கோ இங்க யாருமே இல்லை இல்லையா? ஃபாரின்ல வந்து அடலசன்ட் பீரியட ரொம்ப அற்புதமா ஒருத்தன் செய்யறான். யோசிச்சு பாருங்க, ஒரு 13 வயது ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ வரும்போது அந்த குடும்பமே அந்த பையனுக்கு சில பெண் நண்பர்கள் வேணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் அதை அவங்க தடுக்க மாட்டாங்க. 13 வயது பெண்ணுக்கும் சில ஆண் நண்பர்கள் வேணும்னு அந்த பெற்றோர்கள் நினைக்கிறாங்க. அப்படி அந்த ஆண் நண்பர்களோட அவ பேசிட்டோ சுத்திட்டோ வந்தா யாரும் அதை பற்றி கேட்பதில்லை. அது உண்மையா அவங்க அதை விரும்புறாங்க. ஏன்னா அந்த 13 வயது அப்படின்னும் போது அந்த 13ல இருந்து அந்த 19 அந்த டீன் வரைக்கும் வந்து பெரும்பாலான தவறுகள் யாரும் செய்ய மாட்டாங்க. அந்த 13 வயது பெண்ணையும் ஆணையும் ஒரு அறையில விட்டா கூட அவங்க ரொம்ப தொட்டுக்க மாட்டாங்க, வேற விஷயங்கள தான் பேசிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு பருவம் தான் ஆணை பெண் தெரிந்து கொள்வதற்கும் பெண்ணை ஆண் தெரிந்து கொள்வதற்கும் உண்டான ஒரு சரியான பருவம். அந்த 20 வயசுல இருந்து அவன் வேலை பார்க்க ஆரம்பிப்பான். இவன் வந்து அந்த டீனேஜை விட்டுறான், அந்த கட்டுப்படுத்திடுறான். இவன் நினைக்கிறான் அதை வந்து முடிச்சிட்டோன்னு. அந்த 10 பருவத்துல விளைகிற அந்த உணர்வுகள், அந்த காதல், அது அப்படியே அவனுக்கு தங்கிடும். அது அவனை 50 வயசானாலும் விடாது, 60 வயசானாலும் விடாது. பெரிய சாமியாருங்க போறான், ஐயோ அதெல்லாம் கிடையாது, நான் வேற ஒரு காவி உடை அணிந்து உட்காந்துக்கிறேன் அப்படிங்கிற. இப்ப கூட திருவாடுதுறை ஆதீனமா யாரோ மாட்டிக்கிட்டாங்க, மாட்டிக்கிட்டே இருப்பாங்க. யாரு வந்து கொஞ்சம் பேர் தான் மாட்டிக்கிட்டான், மீதி பேர்லாம் மாட்டாம இருக்கிறான், மற்றபடி அவன் செய்யாம இல்லை. யோசிச்சு பாருங்க, சேலம் அந்த பாலியல் வீடியோ எடுத்த வழக்கு, இதோ இன்னைக்கு அந்த கர்நாடகத்தில் ரேவண்ணா எம்பி அவர் பண்ணியிருக்கிற 1000 வீடியோன்றான். யோசிச்சு பாருங்க, அதாவது மிருகங்களை மாறிடுது. இங்க வந்து அதெல்லாம் ரொம்ப வெளிப்படையா கற்றுக் கொடுக்கணும்.
அது அது இயற்கையோட வெளிப்பாடு. ஒருத்தன் காமுறான் அப்படின்னா அது மிக மிக அவனுடைய உணர்ச்சி. இப்படி வயிற்று பசியோ அது மாதிரி காமம் என்பது இந்த உடலோடைய உயிரோடைய பசி, அதோடைய தேடல். குழந்தை வயிற்றுல இருக்கும்போதே அதுக்கு ஒரு காம உணர்ச்சி உருவாகுதுன்றான். மனிதனுக்கு அதான்டா அது. காமத்தில் உருவான நீங்கள், உங்களுக்கு காம உணர்ச்சி தான் மேலோங்கி இருக்கும். அதை பக்குவப்படுத்தணும், அதை பதப்படுத்தணும், அதை உனக்கு சொல்லித்தரணும். இல்லைன்னா அவன் தவறுகள் மேல தவறு, தவறு மேல தவறு செஞ்சுக்கிட்டே போவான். 60 வயசு 70 வயசு 80 வயசு வரைக்கும். அதற்காக தான் நான் இந்த கடவுளை பற்றி எடுக்கிறோம். அடுத்து இந்த காமத்தை பற்றியும் இங்க விளக்கணும். அவ்வளவு பெண்கள் இங்க கொல்லப்படுறாங்க, அவ்வளவு பெண்கள் வன்புணர்ச்சி செய்யப்படுறாங்க, அவ்வளவு பெண்கள் பாலியல் பலாத்காரத்துக்கு ஆட்படுறாங்க. உலகத்திலே அதிகமான பெண்கள் கொல்லப்படுறது இங்கதான். அப்ப இதை யாரும் சொல்ல மாட்டான், அரசியல்வாதி சொல்ல மாட்டான். ஏன்னா நான் ஒரு வழக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகல, எனக்கு வேலுப்புருவான் காதல் கதைன்ட்டு அன்பழகன் அவர்கள்கிட்ட போனேன். அவர் அப்ப அமைச்சரா இருந்தார். அது கொஞ்சம் தெரியும்ட்டு முட்டி மோதி அவர்கிட்ட போயிட்டு, என்னையா அப்படின்னாரு, இந்த படம் ரிலீஸ் ஆகல, என்னையா கருத்து, இதுதான் ஐயா கருத்து. யோ ஏன் நீ செக்ஸ் எல்லாம் பண்ணீங்கன்னா, செக்ஸு காமம் இப்படிலாம் நீ சொன்னீங்கன்னா அது எப்படியா நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம்? ஏன் சொல்லுங்க. காமன் மேனுக்கு எது பிடிக்காதோ அதை அது உண்மையே அதை மாற்றணும்னு நினைச்சா கூட அரசாங்கம் மாத்தாது. ஏன்டா அவனுக்கு பிடிக்கல விட்டுறான் இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் அறிஞர்கள் செய்ய வேண்டிய வேலையை, அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை, பெரிய பெரிய இயக்குநர்கள் செய்ய வேண்டிய வேலையை, சரி இதையும் நம்ம தான் இதை செய்யணும் அப்படின்னு அது செஞ்சேன். அதுக்காக அன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்றேன், எப்படிதான் இதை பரப்புறான், எப்படி இதை ஆக்குறான்னு தெரியல. நான் ஒரே ஒரு பெண்ணை கூட என் படத்துல நடிக்க வைக்கவே முடியல. எந்த பெண்ணை கேட்டாலும் அவன் ஒரு 10 நிமிஷத்துல இதெல்லாம் பார்த்துட்டு ஏதோ அதுல அவன் எழுதுறான் இல்ல, அதுல அது மாதிரி கருத்துக்களை எழுதுறான், விட்டு படம் எடுக்கிறான். எவ்வளவு பெரிய ஒரு உண்மைகளை கண்டுக்க முடியாத ஒரு சமூகமா இது பாருங்க. அதுக்குதான் அப்படிப்பட்ட திரைகளை எடுக்கும். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஏன் கடவுள் இல்லைன்னு சொல்றீங்க? ஏன்னா நம்மளோட இந்தியா எடுத்துக்கிட்டாவே ஒரு பாதியில் ஒரு முக்கால்வாசி மக்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு. ஒரு கால்வாசி பேர் தான் இல்லை, சடங்கு எல்லாமே தப்பு அப்படின்ற ஒரு கருத்தை வைக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு பாயிண்ட்ல சார் உங்க கடவுள் இல்லை அப்படின்னு நீங்க நம்ப ஆரம்பிச்சீங்க? அதிகமான கடவுள்களை கும்பிடுகிற நாம் இந்தியாவை தவிர வேற எந்த நாட்டிலையும் இவ்வளவு கடவுள் இல்லையா? ஒரு ஆளுக்கு ஒரு கடவுளுங்கிற விதமா நாம வச்சுட்டு இருக்கோம். இவ்வளவு கோடிக்கணக்கான கோயில்கள் இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, கோடிக்கணக்கான கோயில்கள். உலகத்திலேயே மற்ற மதக்காரனும் மற்ற நாட்டுக்காரனும் கடவுளுக்காக ₹1 கூட செலவு பண்றது இல்லை. நீங்க நல்லா யோசிச்சுங்க. நாம கடவுளுக்கு ட்ரெஸ்ல இருந்து, நகையில இருந்து, அதுக்கு தேங்காயில இருந்து, பழத்துல இருந்து, நெய்யில இருந்து, தேன்ல இருந்து, தயிர்ல இருந்து, பால்ல இருந்து, 5 வேளை சாப்பாடுல இருந்து, எத்தனை திருவிழா, எத்தனை கும்பாபிஷேகம். இந்தியாவில் அதிகமான காசை வேற நம்ம கடவுளுக்காக செலவு பண்றோம், அதிகமான. ஆனால் நாம் ஏன் வறுமையின் பிடியில வாழறோம்? உலகத்திலேயே லக்ஷ்மியை கும்பிடுற ஒரே நாடு நம்ம தான். உலகத்திலேயே கடவுள் பணத்துக்காக, செல்வத்துக்காக ஒரு கடவுளை கும்பிடுறோம் 2000 வருஷமா அப்படின்னா அது இந்தியன் தான். ஆனா உலகத்திலேயே ஏன் இவ்வளவு வறுமையில், அது கூட 150வது இடம், 160வது இடத்துல நிற்கிறோம். படிப்பற்ற மக்களாக சரஸ்வதியை 2000 வருஷமா நாம தானே கும்பிட்டோம். ஆனா நம்ம பேனா கூட நம்ம கண்டுபிடிக்கல, பேப்பர் கூட நம்ம கண்டுபிடிக்கல. யோசிச்சு பாருங்க. சரஸ்வதி கையில வெள்ளைக்காரன் வர்றதுக்கு முன்னாடி ஓலைச்சுவடி இருந்து, வெள்ளைக்காரன் புஸ்தகத்தை கண்டுபிடிச்சோன்னு ஓலைச்சுவடி எடுத்துட்டு புஸ்தகத்தை கொடுத்துட்டான். யோசிச்சு பாருங்க, புஸ்தகம் கூட கண்டுபிடிக்கல. இன்னைக்கும் உலகத்திலே அதிக படிப்பறிவு இல்லாத மக்கள் இருக்குதுங்க. அங்கேயே உங்களுக்கு புரியலையா கடவுளே இல்லைன்ட்டு? இதெல்லாம் வீணுன்னு தெரியலையா? உலகத்துல மதங்களால் கடவுளால் தான் இன்னைக்கு மக்கள் பிரிக்கப்பட்டிருக்கார்கள். யோசிச்சு பாருங்க, காசால அவ்வளவு லட்சக்கணக்கான குழந்தைகள் அம்மா அப்பா இல்லாம, குழந்தைங்க செத்து போய் வெறும் அம்மா அப்பா கதறிக்கிட்டு, வீடற்று. ஏன் மேம், என்ன எதுக்காகங்க?
மதம். அவன் வேற யூத மதம், இவன் வந்து இஸ்லாம் மதம் இல்லையா? 2 நாடுகள் அதனால தான் அடிச்சுக்குது. இந்தியா பாகிஸ்தான் ஏன் பிரியுது? இந்தியன் வந்து இந்து, அவன் இஸ்லாம். உலக மக்களை பிரிப்பதும் ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதுவரைக்கும் மனிதர்கள் அதிகமாக கொல்லப்பட்டது போரில் அல்ல, மத பிரச்சனையில் தான். சென்சஸ் இருக்கு. வளர்ச்சி அடையாத நாம 24 மணி நேரம் கடவுளை நினைக்கிறதும், கடவுளை கும்பிடுறதும், 24 மணி நேரம் காவடி எடுக்கிறதும், ஏதோ ஒரு கோயில்ல இன்னைக்கு அமாவாசை, இன்னைக்கு பௌர்ணமி, இன்னைக்கு அது இது ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டே இந்த தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் இருக்கிறான்னா 4 கோடி மக்கள் அதுல தெரிஞ்சுட்டு இருக்கானா இல்லையா? பஜனை பண்ணிக்கிட்டும், ஐயப்ப பூஜை பண்ணிக்கிட்டும். கடவுள் இந்த உலகத்தை படைத்திருந்தால் இன்னைக்கு இந்த உலகத்தை எப்படி இருக்குதோ அப்படியே தான் படைச்சிருப்பான். இல்ல, இந்த மனித இனம் இன்னும் எதை 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 எல்லாம் வென்று கொண்டு எங்க போகும்னு தெரியாது இல்லையா அதனுடைய விஞ்ஞானம். இப்ப கடவுள் இல்லைன்றது உங்களுக்கு நல்லா புரியுது இல்ல? இவ்வளவு ஏழைகள் இந்த நாட்டில் இருக்கலாமா? இவ்வளவு ஏழைகள், இவ்வளவு கடவுளை கும்பிடுறாம உலகத்திலே இவ்வளவு ஏழைகள். இந்த ஏழைகளை பார்த்தா அவர்களுக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியாது, அதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதாவது கடவுள் இல்லை என்கிறது உங்களுக்கு புரிஞ்சால் மட்டும்தான் நீங்க எல்லோரும் சமம், எல்லா உயிர்களும் சமம், இதை போலத்தான் நானும், இது வளர்ந்து செத்துற மாதிரி தான் நானும் சாக போறேன், அவ்வளவுதான். ஆனால் இந்த மனிதன் கடவுளுங்கிற ஒரு இதை வச்சுக்கிட்டு நான் கடவுளை கும்பிடுறேன், கடவுள் மேல எனக்கு பக்தி இருக்கு, மற்றதெல்லாம் தப்பு, மற்ற மனுஷன் நீயா, நீ இப்படிதான் இருக்கணும்ப்பா, அதுக்கு என்ன செய்ய முடியும், கடவுளும் தலையில இப்படி எழுதிட்டான். இப்படிப்பட்ட ஒரு நசுக்குகிற அடக்குகிற வேலைக்குத்தான், பறிக்கிற ஒரு வேலைக்குத்தான் கடவுள் இந்த நாட்டில் பயன்படுத்திட்டு இருக்காரு. அதை ஒழித்தால் மட்டும்தான் உங்களுடைய பார்வை எதை செய்யணும், ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கிறது புரியும். 1943 சீனா முழுக்க பிச்சைக்காரர்களும், வெறும் சாமியார்களும், பிக்ஷுகளும், மடங்களும், மடாலயங்களும், வேற எதுவுமே உணவில்லாத மக்களும். ஆனால் அவர்கள் கம்யூனிஸ்ட் ஆட்சின்னு வரும்போது அந்த புரட்சிக்கு முதல் இது என்ன? கடவுளை ஒழிப்பது. சீன அரசாங்கத்துக்கு கடவுள் கிடையாது. கடவுளை பற்றி நீங்க பிரச்சாரம் செஞ்சீங்கன்னா உங்களை சிறையில போட்டுருவான். கடவுளை ஒழித்ததுனால்தான் இவ்வளவு குறுகிய காலத்துல, ஏன்னா மக்கள் எப்ப பாருங்க கடவுள் தான், எப்ப எதுக்குமே ஒரு கடவுளை கொலை பண்ணாலும் நான் எனக்கு கடவுள் துணை இருப்பாருங்கிறான் இல்லையா? அப்போ கொலை பண்ணிட்டும் போய் வந்து நான் மன்னிச்சிடுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்கேபிசம் இருக்கு. எனக்கு பக்தி, எனக்கு தெரியும் உண்மையில நான் எவ்வளவு பக்தி வச்சிருக்கேன், தெரியாம செஞ்சுட்டேன், எல்லாத்தையும் நீ காப்பாத்துன்றோம். நான் ஜெயில இருந்தேன், அப்ப வந்து இந்த 10 நாள் ஜெயில இருக்கேன். கொலை பண்ணவன், கொலைகாரன் எல்லாரும் காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு கடவுள் படம் முன்னாடி நிற்கிறேன், அப்படியே கண்ணை மூடி அழுகுறோம். பக்தி என்றதுக்கு எது எதுக்கு பயன்படுது பாருங்க. அதனால ஜெயில இருக்கிற அத்தனை பேருமே பக்தன் தான். அவ்வளோ ஏன் குற்றம் செய்யறான்? கடவுள் என்பது ஒரு கற்பனை, அது சில வெறும் வியாபாரிகளுக்கு மட்டும் பயன்படுது. கடவுளை பரப்புகிற வியாபாரிகள், கடவுளை வச்சு பூஜை செய்கிற வியாபாரிகள், கடவுளை வச்சு நமக்கு வந்து இந்த மந்திரம் பண்றான், அதை மந்திரம் பண்றான், இவனுக்கு தான் வாழ்க்கையை தவிர ஏழைகள் எல்லோருமே நாம் வந்து கடவுளால் பணத்தை, நேரத்தை, அறிவை இதெல்லாம் இழக்கும். ஸோ இவ்வளோ நேரம் என் கூடயும் நம்மளோட மக்கள்கிட்டயும் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா, தேங்க்யூ.